வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சூப்பரான சாஃப்டான ரவா இட்லி. ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 2லேருந்து 3 கப்பு நல்லா வறுத்து வச்சுக்கணும். இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், 1 இன்ச் அளவு. 2 பச்சை மிளகா இந்த மாதிரி ரவுண்டாக பொடியாக நறுக்கிக்கணும். கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், சீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் முந்திரி இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து கார்னிஷிங்க்கு. அப்புறம் 2 ஸ்பூன் நெய். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் விட்டு கடுகு ஃபஸ்ட்டு போட்டு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் அது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரியும் போது மிளகு 1 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது வேண்டான்னா விட்டுறலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனே பருப்பெல்லாம் நல்லா கலரில் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி, பச்சை மிளகா, இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 கப்பு ரவை போட்டுக்கலாம். இதில் நான் இங்கே 3 கப்பு ரவை போடுறேன். இது ஒரு 4 பேருக்கு ரவா இட்லி பண்ணலாம். இதில் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் நெய், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி அதையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மிக்சரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் கழித்து கூட நீங்கள் வேணும்னா பண்ணலாம். தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நல்லா பீட் பண்ண தயிர் நிறையவே தயிர் ஊற்றலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ இந்த மாவு இந்த ரவை எவ்வளோ உங்களுக்கு தயிர் வாங்குதோ அவ்வளோ தயிர் ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட தயிர் கம்மியாக தான் இருக்குன்னா கொஞ்சம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் தயிரில் குக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் சாஃப்டாக வரும் இட்லி. இது போடாமையும் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா இது போட்டால் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இதோட கூட கொஞ்சம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தயிர் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நிறைய இருந்ததுன்னா ஃபுல்லாக தயிரே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இட்லி தட்டில் நெய் போட்டு நெய்யை தடவிக்கலாம். எண்ணெய் இருந்தாலும் தடவலாம், நெய் தடவினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் ஃபஸ்ட்டு முந்திரியை வச்சுட்டு, முந்திரியை வறுத்து வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இங்கே வறுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். முந்திரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்கிற பேட்டர் இருக்கு இல்லையா, அது மேலே இந்த மாதிரி ஊற்றிடணும்.
இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா, இதே மாதிரி நான் இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு முந்திரியை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அது மேலே நீங்கள் துருவின கேரட்டை அதை கொஞ்சம் தூவிட்டு அது மேலே நீங்கள் பேட்டர் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முந்திரியை வச்சுக்கலாம். அது மேலே துருவின கேரட் இந்த மாதிரி தூவிட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டரை ஊற்றிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த கேரட்டோட ஸ்வீட்னஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி. யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் இந்த மாதிரி ஷோவாக பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு முடி வேக வைக்க வேண்டியதுதான். பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதை நீங்கள் எந்த சட்னியோட வேணாலும் சர்வ் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு புதினா சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி சூப்பரான ரவா இட்லி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.